Add one good habit every day. Habits taking made easy. பழக்கங்களை ஒன்றாக இணைக்க. ஹாய், திஸ் இஸ் சௌமியா அண்ட் ஹேபிட்ஸ் டேக்கிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பழக்கங்களை ஒன்றன் மீது ஒன்றாக எப்படி இணைப்பது, நம்ம ஏற்கனவே மேற்கொள்ளக்கூடிய பழக்கங்கள் அது எந்த இடையூறும் ஏற்படாமல் அது தங்குதடையின்றி செயல்படுவதற்கும், புதிதாக ஒரு பழக்கத்தை நம்ம எப்படி உடன் இணைப்பது, நம்ம தொடர்ச்சியாக அதை எப்படி காலப்போக்கில் நீடித்த நீண்ட கால பழக்கமாக அதை மாற்றுவது, நம்முடைய அன்றாட செயல்களில் ஒன்றாகவே இணைந்து பிணைந்த ஒரு பழக்கமாக அந்த பழக்கங்களை எப்படி மாற்றுவது என்ற விஷயத்தை உளவியலாளர் மெலிசா மெக்ஃபாய்ன்ஸ் மற்றும் பழக்கங்கள் மற்றும் நடத்தை நிபுணரான ஜேம்ஸ் கிளியருடைய தகவல் அடிப்படையில் நம்ம இந்த விஷயம் பார்க்க போகிறோம். எப்படி பழக்கங்களை ஒன்றாக இணைப்பது என்ற தொடர்பான ஒரு விஷயம். இந்த பழக்கங்கள் குறிப்பாக நம்முடைய மனநலம், உடல்நலம் மற்றும் இதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையும் மேம்படுத்தி கொடுக்கும். அதன் பொருட்டு தொழிலில் வளர்ச்சி, நம்ம கற்கக்கூடிய கற்றலில் தொடர்கற்றலாக நம்ம பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக தங்கு தடையின்றி கற்பதும், நம் உறவுகளை மேம்படுத்தி கொள்வதற்கும், அதை தொடர்ந்து வாழ்வினுடைய பொருள் உணர்ந்து சமூகத்தில் ஒரு முக்கிய பங்காற்றக்கூடிய ஒரு தன்மையை மேம்படுத்தி கொள்வதற்காக நல்ல நல்ல பழக்கங்களை நம் தினசரி நம்முடைய அன்றாட வாழ்வில் எப்படி கடைபிடிப்பது, எந்த ஒரு இக்கட்டான சூழலாக இருந்தாலும் சரி, நம்ம எப்படி நம்முடைய புதிதாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை கடைபிடிக்கணும், அதுவும் தொடர்ச்சியாக பின்பற்றக்கூடிய சூழலை அதற்கான மனப்பாங்கை நாம் எப்படி மேம்படுத்தி கொண்டு அந்த விஷயங்களை நாம் எப்படி செய்யலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்களில் நம்ம முன்னெடுப்பு செய்வதனால ஒவ்வொரு புது புது பழக்கங்களையும் நம்ம தொடர்ச்சியாக இணைத்து கொண்டு கற்றுக்கொண்டே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இத்துடன் இந்த பழக்கங்களை ஒன்றன் மீது ஒன்றாக சேர்ப்பது, குறிப்பாக இந்த ஹேபிட் ஸ்டேக்கிங் பற்றி எஸ்ஜே ஸ்காட், அதாவது முனைவர் எஸ்ஜே ஸ்காட், இவர் தன்னுடைய ஹேபிட் ஸ்டேக்கிங் என்ற நூலில், அதாவது 97 ஸ்மால் லைஃப் சேலஞ்சஸ் தட் டேக் 5 minutes or less, அதாவது 5 நிமிடத்திற்கும் குறைவான நேரத்தை நீங்கள் தினசரி ஒரு பழக்கத்தை கடைபிடிப்பதற்கு நீங்கள் ஒதுக்கினாலே போதும். இதற்காக நீங்கள் பெரும்பான்மையான நேரத்தை செலவிட வேண்டாம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியான ஒரு விஷயம்தான் நீண்ட கால நினைவகத்தில் சேமிக்கப்பட்டு அது ஒரு தன்னிச்சையான செயலாக மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்து இந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இவரை தொடர்ந்து நடத்தை விஞ்ஞானியான பிஜே ஃபாக், அதாவது முனைவர் பிஜே ஃபாக், இவர் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் நடத்தை வடிவமைப்பு ஆய்வகத்துடைய நிறுவனர் மற்றும் இயக்குனராக இருக்கார். இவர் என்ன முன்வைக்கிறார் அப்படின்னா, இவரும் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, அதாவது டைனி ஹேபிட்ஸ், டைனி ஹேபிட்ஸ் த ஸ்மால் சேஞ்சஸ் தட் சேஞ்ச் எவ்ரிதிங், அதாவது நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறு பழக்கமே மிக பெரும் மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தும் அப்படின்னு நடத்தை விஞ்ஞானியான பிஜே ஃபாக் அவர்கள் தெரிவிக்கிறாங்க. இதில் குறிப்பாக ஜேம்ஸ் கிளியர் அட்டாமிக் ஹேபிட்ஸ் என்ற நூலை எழுதியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் ஹேபிட்ஸ் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு இதழை நடத்தி வருகிறார். அந்த இதழை உருவாக்கியவர் ஜேம்ஸ் கிளியர் தான். மேற்கொண்டு இந்த பிஜே ஃபாக் அவர்கள் என்ன அப்படின்னா டைனி ஹேபிட்ஸ் மெத்தட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் தான் உருவாக்கியிருக்காரு. அதாவது சிறு பழக்கங்களை ஏற்படுத்தி கொள்வதற்கான வழிமுறையை இவர் உருவாக்கி வைத்திருக்கார். ஓகே, இப்போ நாம் இந்த பழக்கங்களை எப்படி கடைபிடிக்கலாம், இதற்கும் நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய ஒரு கடைப்பிடிப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் தினசரி நம்ம கடைபிடிப்போம், ஆனால் அந்த செயல் வலுப்பெறும், அதாவது நேர்மறை வலுவூட்டலின் காரணமாக அந்த விஷயம் வலுப்பெறும். அந்த நரம்பணுக்கள், குறிப்பாக அந்த நரம்பணுக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த முடிச்சுகள் வழியாக நரம்பு கடத்திகள் அதிவேகமாக அந்த தகவலை பரிமாற்றம் செய்து கொண்டே இருக்கும். அப்போ தினசரி அந்த பரிமாற்றம் தொடர்ச்சியாக தங்குதடையின்றி நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நரம்பணுக்கள் நம்ம ஒரு தன்னிச்சையாகவே செயல்பட ஆரம்பித்துடும்.
அப்போ அது மிகவும் வந்து நுண்ணறிவு திறனுடன் வந்து தகவலை வந்து கடத்தும், ரொம்ப அதிவேகமாக செயல்படும். அதனால தான் ஒரு சில விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் ரொம்ப அந்த விஷயத்துல நுண்ணறிவு பெற்ற நபர்களாக இருப்பாங்க, அறிவுத்திறன் அதிகமாக நபர்களாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க தினசரி அந்த விஷயங்களை வந்து பயிற்சி செய்திருக்காங்க. தொடர் பயிற்சியின் மூலமாக அவர்கள் அந்த செயல்களில் வந்து அந்த திறனை வந்து மேம்படுத்தி கொண்டிருப்பர். அதனால் ஒரு சில துறைகளில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் அதில் மிகவும் நுண்ணறிவு திறனை பெற்றிருப்பவர்களாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா, தினசரி அவர்கள் எந்த இடையூறு ஏற்பட்டாலும் அவர்களால் அந்த பயிற்சியை முறையாக பெற முடிந்ததன் விளைவு தான் அவர்கள் அதில் திறம்பட இயங்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அதன் பொருட்டு நம்ம அப்போவே வந்து அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டியில் இன்னுமே வந்து ஒரு குறிப்புகள் வந்து சொல்லுவாங்க. மூளை சார்ந்த உளவியலாளர் மற்றும் ஆராய்ச்சி நிபுணர்கள், அது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள், இதில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நியூரான்கள் வந்து ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் சில நியூரான்கள் வந்து செல்வி சாய்க்கக்கூடிய தருணம் வந்து பெற்றிருக்கும். ஆனால் எல்லா விஷயமும் வந்து வேகமாக செய்யுமா அப்படின்னா செய்யாது. நம்ம எதற்கு பயிற்சியை வந்து ஏற்படுத்தி வைத்திருக்கோமோ அந்த விஷயத்தில் மட்டும்தான் அது வந்து திறம்பட இயங்கக்கூடிய தன்மை வந்து பெற்றிருக்கும். அதன் பொருட்டு இந்த மூளையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கலாம், அல்லது காயம் ஏற்படக்கூடிய தருணம், அந்த இடத்துல அந்த நியூரான் அந்த சினாப்சஸ் இருக்கும். அந்த நியூரான்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த முடிச்சை வந்து ஏற்படுத்தக்கூடியது இந்த சினாப்ஸ். அந்த சினாப்ஸ் வந்து பாதிக்கப்பட்டு ஒரு செயலிலேருந்து அப்படி செயலிழக்கக்கூடிய ஒரு தன்மையில் அது புதிதாக உருவாகணும் இல்லையா? அந்த புதிதாக உருவாக இருக்கக்கூடிய அந்த நாட்களில் கூட அந்த செயல்கள் வந்து எப்படி அந்த நபர்கள் திறம்பட ஒரு துறையில் வந்து அவர்கள் திறம் பெற்றிருந்தால் மட்டும்தான் வந்து அவர்களால் அதை தன்னிச்சையாக செய்யக்கூடிய தன்மையை வந்து பெற முடியும். அதன் பொருட்டு அவர்களால் அந்த பாதிப்புக்கு உள்ளான தருணத்தில் கூட அவர்களால் அந்த விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக செய்ய முடிந்திருக்கு. அதற்கு காரணம் அவர்களுடைய நரம்பணுக்கள் அந்த விஷயத்தில் அந்த தகவலை வந்து பெற்றிருந்த காரணத்தினால மட்டும்தான் அவர்களால் அந்த செயல்களை வந்து மேற்கொள்ள முடிந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த மூளை சார்ந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மருத்துவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி தொடர்பான விஷயங்கள் இந்த மையமாக வைத்து தான் இந்த உளவியலாளர் மெலிசா மெங், முனைவர் மெலிசா மெங் ஃபான்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூளை வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய திறன்களை சார்ந்திருக்கும். நம்ம மூளையில் என்னென்ன செயல்களை வந்து நம்ம பழக்கி வைத்திருக்கோமோ அது இயல்பாகவே சிந்திக்கக்கூடிய தன்மையை வந்து பெற்றிருக்கும். அதற்காக நம்ம மெனக்கட்டு நேரத்தை செலவழிக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. நம்ம ஒரு முறை அந்த விஷயத்தை வந்து நம்ம ரீகால் பண்ணாவே நமக்கு போதுமான விஷயமா இருக்கும். அப்போது நம்ம எதற்கு வந்து புதிதாக வந்து கற்றுக்கொள்ளணும், நம்ம இதுவரை கற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் வந்து இருக்கும் இல்லையா, அதற்கு வந்து நம்ம நேரத்தை வந்து ஒதுக்கணும். அந்த விஷயத்தை வந்து நம்ம பழக்கப்படுத்தி அதையும் இயல்பாக வந்து செய்யக்கூடிய தன்மையை வந்து நம்மளால் பெற முடியும். அதற்கு நேரத்தை பெற்றுக்கொள்வது நலம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து உள்ளமைக்கப்பட்ட நினைவூட்டலை வழங்குதல். மூளை வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய சேமிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மூளையில் இருக்கக்கூடிய நீண்டகால நினைவகம், அது தொடர்ச்சியான விஷயங்களை வந்து நம்ம மேற்கொள்ளும் தருணத்தில் அது நீண்ட காலமான ஒரு விஷயமாகவே மாறிடும். அப்படி நீண்ட காலத்தில் இருக்கக்கூடிய சேமிக்கப்பட்ட சொற்பொருள் அறிவில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து நம்ம என்னென்ன செயல்களை வந்து இயல்பாக செய்வோமோ அதற்கு நம்மவே வந்து அடாப்ட் பண்ணிக்குவோம். அப்போது புதுசாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம சிரமத்துடன் செய்ய வேண்டியதாக இருக்கும் துவக்கத்தில். அதுவே போக போக நமக்கு பழக்கம் ஆகிடுச்சு அப்படின்னா அதுவுமே நமக்கு தன்னிச்சையாக சாதாரண விஷயத்தில் ஒன்றாக ஒரு எளிமையான தன்மைக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மூளையில் நமக்கு ஏற்கனவே மூளையோட திறன் வந்து முக்கியமானது. அதே நேரத்தில் நினைவூட்டல், நம்ம நினைவகத்திலிருந்து பெற்று அந்த தன்மையின் மூலமாக அது அந்த செயலை வந்து மேற்கொள்வதற்கான தன்மைகளை மேம்படுத்தி கொள்ளுதல். அதன் பொருட்டு அந்த வலைப்பின்னல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப வேகமாக ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த விஷயத்துக்கு பழக்கப்பட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளால் அது இயல்பாக திறம்பட செய்ய முடியும். இப்போ புதிதாக தான் நம்ம அந்த விஷயத்தை வந்து பழக்கப்படுத்துகிறோம் அப்படின்னா அது நாள் கணக்கில் வந்து எடுக்கும். அதுக்கு எண்ணற்ற நாட்கள் வந்து பிடிக்கும். அப்போ தான் வந்து அந்த பழக்கம் வந்து ஒரு தீவிர கடைப்பிடிப்பதற்கு பின்னால் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இயல்பு தன்மையில் வந்து இருக்கும். அப்போ நினைவூட்டலில் இருந்து அது தானாக வந்து தகவல்களை வந்து பெற்று சீக்கிரமாக அந்த விஷயத்தை வந்து செய்யக்கூடிய தன்மையை பெற முயற்சிக்கும் அப்படிங்கிற தகவலையும் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பழக்கங்கள் மற்றும் நடத்தை நிபுணரான ஜேம்ஸ் கிளியர், இவர் வந்து பழக்கங்களை எப்படி பின்பற்றுவது, குறிப்பாக ஹேபிட் ஸ்டாக்கிங், ஒன்றன் மீது ஒன்றாக பழக்கங்களை எப்படி நம்ம தொடர்ச்சியாக செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. இதற்காக வந்து
மேற்கொள்ளக்கூடிய இலக்குகள் நமக்கு பிடித்தமான துறைகள் வந்து இருக்கும். எல்லாருக்கும் எல்லா துறையுமே வந்து பிடிக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தருக்குடைய மனநிலைக்கு ஏற்றாற் போன்று அவர்களுக்கு விருப்பமான துறைகள் மாறுபடக்கூடும். அப்போது ஒரு நபர் எதில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய நபராக இருப்பாங்களோ அது தொடர்பான விஷயங்கள், அந்த துறை சார்ந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்ன எவ்வளவோ இருக்கும். அப்போ அதுவும் சரி, இப்போ நம்ம மாறுபட்ட துறையில் வந்து நமக்கு பெரிதும் ஆர்வம் இல்லாத ஒரு சில துறைகள் வந்து இருக்கும் இல்லையா? அந்த துறைகளில் இருக்கக்கூடிய தகவல்களையும் வந்து அதில் என்ன நடக்கிறது அப்படிங்கிற விழிப்புணர்வையாவது நம்ம பெறணும் அப்படின்னா அதையுமே நம்ம அந்த இலக்குகளில் வந்து நம்ம குறிப்புகளாக எழுதி வைக்கணும். இப்போது எதெல்லாம் வந்து நம்ம முதல்ல வந்து வேகமாக வந்து செய்ய முடியும், நம்ம எளிதாக கற்றுக்கொள்ள முடியும், நமக்கு ஆரம்ப கால ஆர்வம் வந்து இந்த இலக்குகள் தொடர்பாக நம்ம எடுத்துக்கொண்ட குறிப்புகளில் எதெல்லாம் நமக்கு இயல்பாக வரும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பட்டியலிடணும். அப்போ அந்த குறிப்புகளை எழுதி வைக்கணும். இதில் நமக்கு சரிவர பொருந்தக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருக்குமோ அதை வந்து முதல்ல வந்து தீர்மானித்து தேர்ந்தெடுத்து அதை ஒவ்வொன்றாக வந்து அந்த பழக்கங்களை வந்து நம்ம ஏற்படுத்திக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அந்த குறிப்புகளை சரியாக அடையாளம் காண்பது என்பது ரொம்ப முக்கியம். அதுவுமே நம்ம ஏற்படுத்தக்கூடிய அந்த குறிப்பு வந்து யதார்த்தமாக இயல்பாக ஒரு விஷயமா இருக்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் அன்றாட செயல்களில் ஒன்றாக வந்து பின்பற்றக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரொம்ப யதார்த்தமாக ஒரு சாத்தியக்கூறாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. எப்படி இந்த பழக்கத்தை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்வது அப்படின்னா, நம்ம தினசரி வந்து மேற்கொள்ளக்கூடிய அன்றாட செயல்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். காலையில் எழுந்தவுடன் காலை கடன்கள்லாம் முடித்து விட்டு நம்ம ஒரு தண்ணீர் குடிப்பதோ அந்த காஃபி குடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு காஃபி நமக்கு நம்மளே வந்து அந்த காஃபி போடும் போது கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு காஃபியோ நீங்கள் ஒரு டீயோ வந்து உங்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் செய்கிற அந்த நேரத்தில் கூட ஒரு ஆழ்ந்த ஒரு சுவாசம், ஒரு நிமிடத்திற்கு உங்களால் ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு சுவாசத்துக்கு வந்து போக முடியும் அப்படின்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் வந்து அதை கடைப்பிடிக்கிறீங்கன்னா அது தொடர்ச்சியாக அடுத்த நாள் அந்த டீ வந்து வைக்கும் போது, டீயோ காஃபியோ நீங்கள் வந்து வைக்கும் போது உங்களுக்கு அந்த மனநிலை இயல்பாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு மூச்சு பயிற்சியோ சுவாச பயிற்சியோ நீங்கள் வந்து மேற்கொள்வது கூட அந்த ஒரு தருணத்தில் உங்களால் மேற்கொள்ள முடியும் அப்படின்னா, நீங்கள் ஒரு தியானம் மேற்கொள்வதற்கான ஒரு நேரத்தை கூட உங்களால் பின்பற்ற முடியும். அதற்கான நேரத்தை உங்களால் ஒதுக்கி வைக்க முடியும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இப்போ நீங்கள் அந்த காஃபி வந்து நீங்கள் போட்டு வரீங்க, அந்த காஃபி குடிக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு புக் ரீடிங் ஒரு 2 பேஜஸ்க்கு வந்து ஒரு புக் ரீடிங் வந்து நீங்கள் செய்கிறதா இருக்கலாம். ஒரு 5 பேஜில் என்ன இருக்குன்னு ஓவரால் அதில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறதா இருக்கலாம். ஒரு ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்கொள்வது. இப்போ காலையில் எழுந்தவுடன் ஒரு சில செய்திகள், அதாவது செய்திகள் அப்படின்னா எல்லாமே செய்திகள்லாம் இல்லை, ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் கேட்குறதா இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சில பழக்கங்கள் வந்து நீங்கள் மேம்படுத்தி கொள்வது, இது வந்து உங்களுடைய கடைபிடிக்கக்கூடிய ஒரு நல்ல நல்ல பழக்கங்கள், நல்ல நல்ல சிந்தனைகளை வந்து நீங்கள் உங்களுக்கே வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொள்வதும், உங்களுடைய திறனை வந்து மேம்படுத்தி கொள்வதற்கும், உங்களுடைய சிந்தனைகள் வந்து ஒரு சிலவற்றில் வந்து கவனத்தை வந்து சிதறடிக்காமல் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை வந்து நீங்கள் பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான சிலவற்றை மட்டும் உங்களால் பெற முடியும். அதற்கு ஏற்ற ஒரு பழக்கத்தையும் வந்து உங்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இதை தொடர்ந்து இப்போது நீங்கள் ஒரு புக் ரீடிங் பண்ணுறதோ, ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணுறது, அதுக்கு தொடர்ந்து நீங்கள் ஒரு சில விஷயம் செய்கிறது, அப்புறம் ஒரு நடைப்பயிற்சிக்கு வந்து நீங்கள் மேற்கொள்வது. இந்த நடைப்பயிற்சியுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாள் வந்து இப்போ தான் நீங்கள் நடைப்பயிற்சி வந்து ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு உடற்பயிற்சி சார்ந்து ஏதோ ஒரு விஷயத்தில், குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நடைப்பயிற்சி என்று வைத்துக்கொள்வோமானால், இந்த நடைப்பயிற்சியை நான் எடுத்ததே ஒரே நாள் நான் இத்தனை கிலோமீட்டர் வந்து தூரம் நடப்பேன், இத்தனை மணி நேரம் வந்து நான் செலவிடுவேன் அப்படிங்கிற விஷயத்தை விட ஒரு 10 நிமிடம் நீங்கள் அந்த குறிப்பாக அந்த நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்வதே மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நடைப்பயிற்சியை நீங்கள் தினசரி 10 நிமிடம் தொடர்ச்சியாக வந்து கடைபிடிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் அது உங்களுக்கு பழக்கமாக மாற ஆரம்பிக்கும். இது தொடர்ந்து இவர் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை சிறியதாகவே துவங்குங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறியதாக ஆரம்பிங்க, அதாவது ஒரு குறைந்த நேரம் மட்டும் செலவிடுங்கள் துவக்க காலத்திற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறிய துவக்கம் மிக பெரும் நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா சிறிய துவக்கம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு 10 நிமிடம் நம்மளால் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து மேற்கொள்ள முடியுமா அப்படிங்கிறதே நமக்கு
மிக பெரும் சிக்கல் நிறைந்ததாக இருக்கும். ஏன்னா ஒரு புது பழக்கம் என்று வரும்போது அப்போது எண்ணற்ற கவனச்சிதறல்கள் வந்து நமக்கு ஏற்படும். அதை நம்ம தொடர்ச்சியாக செய்ய முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியில் வந்து சேரும். அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னா நம்ம அதற்கு என்னென்னவெல்லாம் வந்து மேற்கொள்ளணும். அப்போ நீடித்த காலத்தை விட, அதாவது நீடித்த நேரத்தை விட குறைந்த நேரத்தை தினசரி வாக்கில் நம்மளால் பின்பற்ற முடியக்கூடிய ஒரு சிந்தனையை வந்து நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை வளர்ப்பது. அதற்கு சிறிய துவங்கங்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ தினசரி ஒரு 10 நிமிடம் நம்மளால் வந்து செலவழிக்க முடியும் அப்படின்னா நம்மளால் நீண்ட கால பழக்கத்துக்கு வந்து நம்மளால் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்போது தினசரி ஒரு 10 நிமிடம் என்ற ஒரு நேரங்கிறதுனால 10 நிமிடம் என்பது மிகவும் சிறியதாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மளால் அந்த நடைப்பயிற்சியை அதிக காலம் வரைக்கும் பல வருடங்கள் கடந்தும் வந்து நம்மளால் பின்பற்றக்கூடிய தன்மை நமக்கு இயல்பாக வந்துவிடும். அப்புறம் நீண்ட கால நினைவகத்தில் நம்ம இத்தனை மணிக்கு நம்ம நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பதிவாகிடும்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம இயல்பாகவே வந்து ஒரு அன்றாட செயலில் ஒரு தன்னிச்சையான விஷயங்களில் ஒரு பழக்கமாகவே வந்து மாற்றும் என்று சொல்லப்படுது. ஏன்னா நியூரான்கள் வந்து அதற்கான அப்புறம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வந்து நமக்கு நியூரான்கள் இயல்பாகவே வந்து கடத்த ஆரம்பிக்கும். அப்போது அந்த நேரத்தில் குறிப்பாக அது அதற்கான விஷயத்தை தயார் நிலையில் வந்து வைத்திருக்கும். அப்போ உடல் வந்து அதற்கேற்ற தயார் நிலைக்கு வந்து சென்றுவிடும். அப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து அது எடுத்துக்கொள்ளாது. இப்போது நம்ம மூளை வந்து தயார்படுத்திடும். நம்மளே வந்து டயர்டாகி சரி வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாலும் கூட நம்ம மூளையோட ப்ராசஸில் இந்த விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி மேற்கொண்டே தீரணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டை வந்து நமக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக நம்ம அந்த இடத்திற்கே நம்மளை நகர்த்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த மூளையோடைய நரம்பணுக்கள் வந்து வலுப்பெற்று இருக்கும். அப்போது நமக்கு ஒரு நேர்மறை வலுவூட்டல் கிடைக்கும். காலப்போக்கில் எத்தனை வருடங்கள் வந்து நம்ம அதை வந்து பின்பற்றுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எத்தனை மணித்துளிகள் நாம் செலவிடுகிறோம் என்பதை காட்டிலும் எத்தனை காலம் நம்ம ஒரு செயலை வந்து நீட்டிக்க முடிகின்றது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் சக்ஸஸ் ரேட். அடுத்து இதற்காக என்ன சொல்கிறாங்கன்னா காலக்கெடுவை வந்து நிர்ணயித்தல். குறிப்பாக நீங்கள் ஒரு செயலை வந்து செய்யும்போது நீங்கள் எத்தனை நாட்கள் வந்து உங்களால் அதை தொடர்ச்சியாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கை வந்து நீங்கள் ஏற்படுத்தணும். அத்தனை நாள் நான் தொடர்ச்சியாக கடைபிடிப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். இப்போ 10 நிமிடம்னா 10 நிமிடம் அதற்காக உரித்தான செயல்களை வந்து நான் ஈடுபடுவேன். அந்த 10 நிமிடம் அந்த நடைப்பயிற்சி நான் எந்த இடத்துல வந்து நான் மேற்கொள்ள போகிறேன், அந்த இடம் அதற்கு உகந்ததாக இருக்குமா, அதில் எனக்கு கவனச்சிதறல் வந்து ஏற்படுமா, எந்த கவனச்சிதறல் ஏற்பட்டாலும் என்னால் தொடர்ச்சியாக அந்த 10 நிமிடம் நடப்பதற்காக நான் செலவழிப்பேனா என்ற ஒரு சிந்தனையெல்லாம் இருக்கும். அந்த 10 நிமிடத்தில் நீங்கள் நடைப்பயிற்சியை வந்து நீங்கள் சரிவர மேற்கொள்ளணும். அப்போ நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் பாய் சொல்லிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் மூவ் ஆன் ஆகணும். அதை விட்டுட்டு நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் நடைப்பயிற்சிக்காக அந்த 10 நிமிடம் வந்து செலவழிக்கிறீங்க. அப்போ நீங்கள் நடக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போது இயல்பாக வந்து ஒரு உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அதாவது குறிப்பாக ஒரு விஷயத்தில் கவனச்சிதறலின்றி நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு தன்மையை வந்து நம்ம ஒரு செயலை தொடர்ச்சியாக 45 நிமிடம் வந்து மேற்கொள்வோம். ஆனால் அதில் நமக்கு கவனம் வந்து கட்டாயம் பிறக்கும். அந்த 45 நிமிடத்தை வந்து நாம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை தீவிரமாக 45 நிமிடம் வரைக்கும் நம்ம பின்பற்றணும் அப்படின்னா அதில் எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் இருக்கணும். அந்த கவனச்சிதறலை வந்து மேற்கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது உடற்பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உடற்பயிற்சியில் மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் 20 நிமிடத்தை வந்து அந்த விஷயத்தில் வந்து செயல்படக்கூடியதே உங்களுக்கு ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது 45 நிமிடம் நீங்கள் அதில் தொடர்ந்து இயங்கக்கூடிய நபராக இருக்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அப்போது உங்களோட ப்ராக்டிஸ் வந்து 10 நிமிடத்தில் வந்து தினசரி கடைபிடித்தால் மட்டும்தான் உங்களால் 45 நிமிடம் அந்த விஷயத்தை எந்த ஒரு கவனச்சிதறலும் இன்றி உங்களால் அதில் எடுத்த காரியத்தில் நிலைத்தன்மை பெற்று செயலாற்ற முடியும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஏன்னா கவனச்சிதறலை வந்து குறைப்பதற்கு உடற்பயிற்சியை வந்து ஒரு முக்கிய காரணமாக சொல்லுவாங்க. அப்போ தினசரி வந்து நம்ம ஒரு 45 நிமிடம் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்ததும் நம்ம 45 நிமிடம் நம்மளால் உடற்பயிற்சி வந்து செய்ய முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஆனால் காலப்போக்கில் அந்த 45 நிமிடத்தை நம்மளால் உருவாக்கி கொள்ள முடியும். அதற்கு நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஆரம்ப கால 10 நிமிடம் என்பது தினசரி மிக முக்கியமான அத்தியாவசிய தேவையான ஒன்று. அந்த 10 நிமிடத்தை நம்மளால் செலவழிக்க முடியுமா அப்படிங்கிறதும். ஏன்னா நடைப்பயிற்சிங்கிறப்போ நம்ம வீட்டை விட்டு நம்ம வெளியே போயிடணும், ரொம்ப தூரம் நடந்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா
இந்த 10 நிமிடத்துக்குள்ளே நம்மளால் எவ்வளோ தூரம் நடக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம நடந்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டால் இட்ஸ் எனஃப். அப்போது அடுத்தடுத்து வந்து நம்மளால் மேற்கொள்ள முடியும். நம்ம அந்த 10 நிமிஷத்தை நம்ம நடக்காமல் நம்ம மற்றவற்றிற்கு நம்ம பயன்படுத்துகிறோம், இல்லை ஃபோன் பார்த்துட்டு நம்ம ரோட்டில் நடந்துட்டு போகிறோம், இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் வந்து செய்கிறதுனால அந்த நடைப்பயிற்சி நமக்கு ஏதுவானதாக இருக்குமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்கிறீங்கன்னா ஃபோனை கட்டாயம் வீட்டில் வச்சுட்டு போங்க. நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்களோ அந்த 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஓகேவா, தட்ஸ் எனஃப் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஏன்னா காலப்போக்கில் ஒரு விஷயத்தை நீடித்த செயலாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று. எடுத்ததும் குறைந்த நாட்களில் அதை விட்டு செல்வதனால பலன் கிடையாது என்பதையும் சொல்கிறாங்க. அடுத்து அதனால் கால வரையறை என்பது ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ டியூரேஷன் வந்து எடுக்கிறீங்க, அந்த டியூரேஷனுக்குள்ளே உங்களால் முடிக்க முடியுதா ஒரு விஷயத்த. இப்போ புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து நீங்கள் புதிதாக வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நிமிடத்திற்கு அந்த புத்தகத்தை வந்து படிக்க ஆரம்பிங்க. அந்த 5 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு இவ்வளோ பேஜஸ் கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 5 நிமிடத்தில் உங்களால் ஒரு ஆரம்ப காலத்திற்கு உங்களால் ஒரு 2 பக்கம் படிக்க முடிந்தாலே அது நல்லது தான். அது காலப்போக்கில் உங்களால் அந்த 5 நிமிஷத்தில் ஒரு 5 பக்கத்தை வந்து உங்களால் புரட்ட முடியுமா அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து யோசிக்க ஆரம்பிங்க. அப்போ வேகமாக உங்களால் அந்த வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியும். நீங்கள் எவ்வளவு காலம் அந்த விஷயத்தில் பழக்கத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறீங்களோ அதை பொறுத்து தான். அதற்கு கால நிர்ணயம் கட்டாயம் அவசியம். கால வரையறை இன்றி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் மேற்கொள்ளாதீங்க. காலக்கெடுவை வந்து ஏற்படுத்தி கொள்ளுங்கள், ஒரு பழக்கத்தை வந்து பழக்கமாக்குவதற்கே என்று சொல்கிறாங்க. அடுத்து கடைபிடித்ததற்காக ஒரு வெகுமதியை வந்து ஏற்படுத்தி கொள்வது. நம்ம ஒரு விஷயத்தை வந்து பின்பற்றுறோம் அப்படின்னா நம்ம அது சரிவர வந்து பின்பற்றி கொண்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு வார தொடர்ச்சியாக அந்த விஷயத்தை நம்மளால் கடைபிடிக்க முடியுது, பின்பற்ற முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு நாமே வந்து ஒரு வெகுமதியை வந்து ஏற்படுத்தி கொள்ளலாம். என்னால் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்த முடியுது, என்னால் பின்பற்ற முடியுது, அப்போ இந்த பழக்கத்தையும் வந்து என்னால் வந்து கடைபிடிக்க முடியுது அப்படின்னா நான் கற்றுக்கொள்ள முயற்சி செய்து நான் கற்றுக்கொள்ள விருப்பமாக இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் வந்து இருக்கும். அப்போது அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் ஒவ்வொன்றாக என்னால் கற்றுக்கொண்டு அதில் திறம்பட என்னால் இயங்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கு நமக்கு வரும். அது ஒரு நல்ல ஒரு மனநிலையை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனநிலையை வந்து நம்மளால் வெகுமதியின் மூலமாக ஏற்படுத்தி கொள்ள முடியும். அது ஒரு வெற்றிகரமான சூழலை வந்து நாம் அடைவதற்கு நமக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்காக இவங்க வந்து ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பழக்கங்கள் மற்றும் நடத்தை நிபுணர் வந்து ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கடைபிடித்ததற்காக ஒரு வெகுமதியை வந்து ஏற்படுத்தி கொள்ள. நீங்கள் இப்போ நடைப்பயிற்சி மேற்கொள்கிறீங்க அப்படின்னா ஒரு வாரம் உங்களால் நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்ள முடியுது அப்படின்னா அதற்காக நீங்கள் அதை கேட்டு காஸ்டியூம்ஸ்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நடைப்பயிற்சியை வந்து மேற்கொள்வதற்காக ஒரு ஸ்பெஷல் காஸ்டியூம்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத விட நம்ம அந்த நடைப்பயிற்சியை எவ்வளவு நாளைக்கு நம்மளால் தொடர்ச்சியாக கடைபிடிக்க முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போது இந்த வாரம் என்னால் வந்து தொடர்ச்சியாக கடைபிடிக்க முடியுது இருக்குது அப்படின்னா அடுத்த வாரம் வரைக்குமே என்னால் தொடர்ச்சியாக கடைபிடிக்க முடியும். அப்போ அந்த விஷயத்தை என்னால் மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்வது கூட நமக்கு ஒரு வெகுமதியாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முன்னேற்றத்தை வந்து கண்காணிப்பது. நம்ம இது வரைக்கும் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம மேற்கொண்டிருக்கோம். நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எத்தனை மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம், அந்த விஷயத்தை வந்து நம்ம சரிவர பின்பற்றுகிறோமா, அதற்கான நம்ம ஏற்படுத்திய நேரத்தில் வந்து நாம் அதை பின்பற்றாமல் அதை கடைபிடிக்காமல் நடுவில் கவனச்சிதறல் காரணமாக வேறு என்னென்ன விஷயங்களை எல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கோம். அப்போது அந்த 10 நிமிடத்தை வந்து நம்ம சரிவர பயன்படுத்தியிருப்போமா, இல்லை அந்த 10 நிமிடத்தில் வேறு எந்தாவது விஷயங்களை நாம் பின்பற்றி இருப்போமா, அப்போது புறம் தள்ளக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கும். அப்போது இந்த விஷயத்தில் நம்ம விட்டுட்டு நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தை வந்து சரிவர பின்பற்றணும். அப்போ சுய திருத்தம் தேவைப்படும் தருணத்தில் நம்மளே வந்து நம்ம சுய மதிப்பீடு செய்து எதையெல்லாம் வந்து நம்ம மேற்கொண்டது சரி, நம்ம பின்பற்றுறதில் எதெல்லாம் வந்து தவறு, இப்போ தவறாக இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து நம்ம திருத்தணும். அப்போ திருத்துவதற்கு நம்ம சுய மதிப்பீட்டின் மூலமாக சில விஷயங்களை மாற்றி கொண்டுடணும். அப்போ நம்ம செயலாக்கத்தை வந்து சரிவர இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இதற்கு சுய கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஏற்கனவே நம்ம சுய கட்டுப்பாடு என்றால் என்ன, அது ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு எப்படி வந்து நம்மளை நகர்த்தி செல்லும் அப்படிங்கிற விஷயத்த உளவியலாளர்கள் ஆல்பர்ட் பண்டூரா மற்றும் பேரி ஜே ஜிம்மர்மேன் அவர்களுடைய கூற்றுப்படி நம்ம பல விஷயம் நம்ம பார்த்துருப்போம்.
அதில் வந்து சுய செயலாக்கம், சுய கவனிப்பு, சுய மதிப்பீடு என்ற விஷயம் ஆல்பர்ட் பண்டூரா அவருடைய விஷயத்தை வந்து கல்வி தொடர்பாக வந்து இவர் மேம்படுத்தி இருக்காரு. பேரி ஜே ஜிம்மர்மேன் இவர் வந்து இதற்காக முன் சிந்தனை, செயலாக்கம் மற்றும் சுயமதி பரிசீலனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுப்பு செய்தார். அதில் வந்து என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா, முன் சிந்தனைக்கு வந்து நீங்கள் சரிவர இலக்குகளை வந்து தீர்மானித்து திட்டமிட்டு அதன் மூலமாக அதை சரிவர பின்பற்றுவதற்கு ஏதுவான விஷயங்களை வந்து நம்ம நேர மேலாண்மையின்பால் நம்மளால் கடைபிடிக்க முடியுதா, கெடுவில் வந்து நம்மளால் காலக்கெடுவிற்கு முன்னதாக நம்மளால் அதை செய்ய முடியுதா அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம செய்யணும், தெரிந்து கொள்ளணும், அதற்கேற்ற திட்டமிட்டு நம்ம செயலாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து சுய செயலாக்கம் தொடர்பாக இவைகள் சொல்கிறது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி தொடர்கற்றலின் மூலமாக நம்ம மேற்கொள்ளக்கூடிய செயலை வலுப்பெற செய்தல், நேர்மறை வலுவூட்டலை பின்பற்றுதல், அதன் மூலமாக தான் நமக்கு நேர்மறை வலுவூட்டல் என்பது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து வந்து சுயமதிப்பீடு. அந்த சுயமதிப்பீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்மளே சுயமாக மதிப்பீட்டு மூலமாக சரிவர நம்ம ஒரு செயலை செய்வதற்கு ஏதுவான சாத்திய கூறுகளையும் வாய்ப்புகளையும் நாமே ஏற்படுத்தி கொள்வது தான் சுயமதிப்பீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இந்த விஷயத்தை நான் இன்னொரு முறை வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து முன்னேற்றத்தை கவனிக்கவும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு பழக்கம். நம்ம வளர்ச்சி மனப்பான்மை அப்படிங்கிறது தொடர்பாக நம்ம பல்வேறு சீரீஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதுலேயும் வந்து நம்ம அந்த முன்னேற்றத்தை கவனிக்கவும் என்பது மிக முக்கியமான ஒரு அடிப்படை சாராம்சமாக நம்ம பார்த்துருப்போம். ஒரு வளர்ச்சி என்று வரும்போது அது பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதிலுமே மிக முக்கிய குறிப்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முன்னேற்றத்தை கண்காணிக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பழக்கங்களை என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பழக்கப்படுத்துகிறோம், அதை எங்கேயெல்லாம் பின்பற்றுறோம், எந்த இடத்துல அது நமக்கு பலன் தருகின்றது, அதன் மூலமாக நம்முடைய உடல் நலம் மனநலத்தில் எம்மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு, அது நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்திருக்கா இல்லை தீமை தரக்கூடியதாக இருந்திருக்கா, நம்ம புதிதாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு பழக்கம் நம்முடைய மனநிலையில் அது எம்மாதிரியான மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு, அது நன்மையை வந்து ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்துச்சுன்னா அதை தொடர்ச்சியாக பின்பற்றுவதற்கான சூழலை வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து மாற்றி அமைக்கலாம் என்பதையும் நம்முடைய மாற்றத்தை வந்து நம்ம சரிவர கண்காணிக்கணும். அது தொடர்பாக நம்ம தொழிலில் வந்து எம்மாதிரியான விளைவுகளை வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கோம், அதில் வந்து வளர்ச்சியை வந்து நம்ம அடைந்திருக்கோமா என்ற சிந்தனை. அப்புறம் உறவுகளை மேம்படுத்துதல். உறவுகளில் நம்ம எம்மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம மேம்படுத்தியிருக்கோம், அதை நம்ம வலுப்பெற செய்திருக்கோமா, அதில் எம்மாதிரி வந்து நமக்கு அந்த உறவுகளின் மூலமாக ஒரு பலம் வந்து நமக்கு கிடைத்திருக்கும் என்ற சிந்தனையை வந்து ஏற்படுத்துவது. அடுத்து வாழ்வினுடைய பொருள், பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சா, அதற்கு நம்ம என்னென்னவெல்லாம் செய்திருக்கோம், அந்த விஷயத்தையும் நம்ம சரிவர கண்காணிக்கணும். இறுதியாக நம்ம கற்றுக்கொண்ட பல்வேறு விஷயங்கள் வந்து மேற்கொள்ளக்கூடிய நல்ல நல்ல பழக்கங்கள் நம்முடைய வாழ்விலும் சரி சமூகத்திலும் சரி அது எந்த விளைவை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், அதோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருக்கும், அப்போது அதை வந்து நம்ம பரிசீலனை செய்யக்கூடிய இடத்துல வந்து நம்ம கட்டாயம் நகருவோம். அது நன்மை தரக்கூடிய விஷயமா இருந்தால் நன்மையே கட்டாயம் வந்து ஏற்படுத்தும். நல்ல பழக்கங்களை வந்து மேம்படுத்தி கொள்வதும் நல்ல பழக்கங்களை வந்து கற்றுக்கொண்டு தொடர் கற்றலின் மூலமாக நீண்ட காலம் அதை பின்பற்றுவது மிக முக்கியமான விஷயம் என்பதை இந்த உளவியலாளர் மற்றும் நடத்தை மற்றும் பழக்க வழக்கங்கள் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். ஒரு சிறு பழக்கம் வாழ்க்கையில் ஒரு மிக பெரும் மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மாற்றம் என்பதே மாறாதது. நியூரோ பிளாஸ்டிசிட்டி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் நம்முடைய மூளையில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறும் அப்படிங்கிற ஒன்று தான். அதன் பொருட்டு நம்முடைய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாவற்றிலையுமே வந்து ஒரு நல்ல விளைவை வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான். ஓகே, இன்றைக்கி நம்ம ஹேபிட் ஸ்டேக்கிங், அதாவது பழக்கங்களை ஒன்றன் மீது ஒன்றாக இணைப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்தோம். அதுவுமே ஒரு பழக்கத்தை வந்து முதல்ல வந்து ஆரம்பிப்பதற்காக பெரிதளவு நேரத்தை வந்து செலவழிக்க வேணாம், குறிப்பாக 5 நிமிடத்தை வந்து ஒதுக்குனாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல மூளை வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய திறனை வந்து சார்ந்திருக்கும். இரண்டாவது
உள்ளமைக்கப்பட்ட நினைவூட்டலை வந்து வழங்கக்கூடியதாக இருக்கும். அதை தொடர்ந்து இந்த ஹேபிட் ஸ்டாக்கிங் பழக்கங்களை ஒன்றின் மீது ஒன்றாக மேற்கொள்ள நம்ம அன்றாட செயல்களில் தினசரி பின்பற்றக்கூடிய பழக்கங்கள், குறிப்பாக காலை மற்றும் மாலை நேரத்தில் நம்ம பழக்கங்களை கடைபிடிப்பதற்கான நேரம் சரியாக இருக்கும். அதுவும் நம்ம அன்றாட செயல்களில் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களுடன் தொடர்பு படுத்தக்கூடியதாகவும் அத்துடன் தொடர்பை ஏற்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய பழக்கமாக இருக்கக்கூடிய தருணத்தில் அது பின்பற்றுவதற்கு ஏதுவாக அமையும் என்ற தகவலை வந்து சொல்கிறாங்க. அடுத்து சிறியதாக துவங்குங்கள், அதாவது சிறிய நேரத்தை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள், அதுவே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். காலத்தை வந்து நிர்ணயிக்கணும், அதாவது காலக்கெடுவை கட்டாயம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். கடைபிடித்ததற்காக வெகுமதி அளியுங்கள், முன்னேற்றத்தை கண்காணியுங்கள் என்று கூறுகின்றனர். இந்த விஷயங்களெல்லாம் சரிவர பின்பற்றக்கூடிய தருணத்தில் பழக்கங்களை புது நல்ல பழக்கங்களை வந்து ஒரு நபர் மேம்படுத்தி அந்த பழக்கங்களை தொடர்ச்சியாக கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும். அதனால் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவர்கள் வளர்ச்சியையும் வெற்றியையும் நோக்கி நகர முடியும் என்று சொல்கின்றனர். அடுத்த காணொலியில் நம்ம வேறொரு டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.